டேய் யாரா நீ? நான் யார் தெரியுமா? நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ. டென்ஷன் ஆனால் தம் அடிக்கிறது வழக்கம். பொது இடத்துல தம் அடிக்கிறது தப்பு இல்லை, நான் சொல்லலை. நீங்கள் சொல்கிற சட்டம் தான் அப்படி சொல்லுது. நீ சொல்கிற சட்டத்தை நான் கேட்குறேன், கேட்டு தான் ஆகணும். அப்புறம் ஏன் நண்பா நீ கேட்க மாட்டேற? நீ யாரா எனக்கு சட்டம் சொல்லித்தரக்கு? ஓ, நான் யார்? காவல்துறை உங்கள் நண்பன்னு விளம்பரம் பண்ணுறீங்கல்ல, என் நண்பனுக்கு நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? நான் தான் சொல்லணும். யாருக்கு யாரா நண்பன்? மக்களுக்கு காவல்துறை நண்பன். அப்போ நீ எனக்கு நண்பன். உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ரொம்ப நாளாக நம்ம லாக்டவுனில் இருக்கோம் இல்லையா, அதுவே நமக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. இந்த காவல்துறை நீங்கள் பண்ணுற வேலைகள் புதுசு புதுசாக ஒன்றா தினம் இந்த சின்ன மூளைக்குள்ளே புகுந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நமக்குள்ளேயே வச்சுருக்கிறது பதிலாக கூட்டு வந்து கேட்டுருவோமே, அதான் கூட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீ தப்பு பண்ணவங்கள கூட்டு வந்திருக்கேன்டா. என்னதுக்கு வந்து கட்டி போட்டிருக்க? கரெக்டு தான், பண்ணவ தானே கூட்டு வரணும். கவர்மெண்ட்டை பாஸ் கேட்டேன், கிடைக்கல. சரி, மேட்ருக்கு வருவோம். ஒரு நல்ல நண்பன் நமக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். காவல்துறை என் நண்பன், என் நண்பனுக்கு வழிகாட்டுறது என் கடமை. நான் நம்புகிறேன். அதை பல பேர் செய்கிற தப்புனால ஒரு சில நல்லவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த சில பேர் எனக்கு யாருன்னு தெரியல, ஆனால் பல பேரில் எனக்கு தெரியும். அதனால தான் இப்போது இங்கே உன்னை நான் கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். அதாவது உங்கள்கிட்ட நான் கேஸ் கொடுக்க வர்றேன் அப்படின்னா நாய் மாதிரி நடத்துகிறீங்க. கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நாயை விட கேவலமாக நடத்துகிறீங்க. ஏன் நண்பா? ஏன் சமுதாயத்தில் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, தட்டி கேட்குற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் ஒரு அடிமட்ட சாதாரண மக்கள். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நண்பன்ட்டு தான் சொல்ல முடியும். காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க. ஏன்? நாங்கள் என்ன செஞ்சோம்? எங்கள் கடமையை தானே செஞ்சோம். நீங்கள் என்ன செஞ்சீங்களா? நீங்கள் செஞ்சது 1 2? அதிகாரம் அப்படின்ற ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எளிய மக்கள்கிட்ட பண்ணிடுறீங்க. சரி, ஓகே, நம்ம வேலையை பார்த்து சம்பாதிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஏதோ நாங்கள் வேலைக்கு போனால் வழியில் நின்று எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்தாலும் காசை பிடுங்கிடுறீங்க. சரி, போய் தொலையுது போகலாம் அப்படின்னு பார்த்தா கர்ப்பிணி பொண்ணு என்ன பண்ணுச்சு? காலால் எட்டி கொன்று போட்டீங்க. சரி, உரிமைக்காக போராடலாம் அப்படின்னா நாயை விட கேவலமாக சுட்டு தள்ளுறீங்க. நண்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா? லேட்டஸ்ட்டாக இப்போ சாத்தான்குளம் டெத்து என்ன பண்ணாங்க அந்த 2 பேர்? அத்தனை பேர் அடிச்சிங்களே, ஒருத்தன் கூட இது தப்பு சொல்ல தெரியல. ஒரு நல்ல நண்பன் சொல்லியிருந்தா 2 உயிரை காப்பாற்றிருக்கலாம். நீ எல்லாம் எனக்கு நண்பனா? காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு கண்டவனை அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு அவன் அதிகாரத்தில் உட்காந்துட்டு எங்களை அதிகாரம் பண்ணுறான். நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் வேலையை தான் பார்க்க முடியும். அதைத்தான் பார்க்குறோம். கரெக்டு தான். அவன் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்க வேண்டியது நீங்கள் தான் நண்பா. நண்பா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் சத்தியமாக எங்களால் வாழ முடியாது. ஆனால் இப்போது நீங்கள் இருந்தாலும் வாழ முடியாது அப்படின்னு நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வரீங்க. நண்பா, நாங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் போலீஸ். நாங்கள் இல்லைன்னா நான் போலீஸ் தான்டா. போலீஸ் தான் என் வேலை. எங்கே போனாலும் நான் போலீஸ் தான். நான் போலீஸாகவே இல்லைனாலும் வச்சுக்கவேன். மளிகை கடை நிறுத்து. என்ன சொல்ல போகிறீங்க? சிங்கம் சூர்யா மாதிரி மளிகை கடை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படிம்பீங்க. மளிகை கடை வச்சாலும் வாங்க வர்றது நாங்கள் தான், ஏலியன்ஸ் வர மாட்டாங்க. புரியுதா நண்பா? கடைசியாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அன்பும் ஒழுக்கமும் இல்லைன்னா நாம் எங்கே போனாலும் அனாதை தான். என்னடா பண்ண போற? டேய்
வேணாம், சொல்ற கேளு, வேணாம். ஏய், வேணாம். ஏய்.